மூஷிகவாகன மோகனஹஸ்த ஷாமளவர்ண விலம்பித சூத்ர வாமனரூப மகேஸ்வர புத்திர விக்ன விநாயக பாதம் நமோஸ்தே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரம் பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்த ரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகர குரு பிரணமாமி முதான்வகம். கலையே சுந்தராகாரம் சதைக்க பிரியதர்ஷனம் அஜ்ஞான நாசகம் தேவம் சத்குரு முரளீதரம். ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே ஹரே. ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோட்ட சங்கர. ஸ்ரீ குருபியோ நம. ஜானகி காந்த ஸ்மரணம் ஜெய ஜெய ராம ராம. கோபிகா ஜீவன ஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. ஹர ஹர நம பார்வதி பதையே. ஹர ஹர மகாதேவ. ஆஞ்சநேய சுவாமிக்கு ஜெய். சத்குரு சுவாமிக்கு ஜெய். இன்னைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு ஸ்திரீ தர்மம். ஸ்ரீயப்பதியான பகவான் விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல விஸ்வம் அப்படின்ற நாமாவோட அருள் பாலிக்கிறார். ஆனா லலிதா சஹஸ்ரநாமத்துல ஸ்ரீமாதா அப்படின்னு அம்பாளுக்கு மாதா அப்படிங்கிற உயரிய ஸ்தானத்தை கொடுத்திருக்கார். பகவானுடைய பல லீலைகள்ல முக்கியமான ஒரு லீலை அப்படிங்கிறது சிருஷ்டி. அந்த சிருஷ்டிக்கு நம்மளோட சனாதன தர்மத்துல மிகப்பெரிய இடம் கொடுத்திருக்கா. அதனாலதான் கோவில் எல்லாம் கூட சிகப்பு வர்ணமும் வெள்ளை வர்ணமும் பூசி அதுக்கான தாத்பரியத்தை நமக்கெல்லாம் புரிய வைக்கிறான். அப்படி சிருஷ்டிய பகவான் தண்ட வச்சுண்டு அதுல ஒரு பங்கா ஸ்திரீகள் கிட்ட சிருஷ்டிய கொடுத்திருக்கார். இதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, திருஷ்டம் அதிருஷ்டம்னு ரெண்டு இருக்கும். திருஷ்டம் அப்படின்னா நம்மளால கண்ணால பார்க்கக்கூடியது, நம்மளால அது என்னன்றது நமக்கு தெரியும், கண்களால நம்மளால பார்க்க முடியும். அதிருஷ்டம் அப்படிங்கிறது நமக்கு கண்ணுக்கு தெரியாது. இப்படி கண்ணுக்கே தெரியாம சிருஷ்டி அப்படிங்கிறத பகவான் ஸ்திரீகள் கிட்ட கொடுத்து அந்த தர்மத்தை உயர்வா சொல்லி ஸ்திரீ தர்மம் அப்படின்னு ஒண்ணு ஸ்தாபனம் பண்றார். புருஷ தர்மம் அப்படின்னு ஒண்ணு கிடையாது, ஆனா ஸ்திரீ தர்மம்னு ஒண்ணு இருக்கு. இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்கலாம் இது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறது. ஏன்னா தர்மத்தை பரிபாலம் பண்ணணும்னா, புருஷாலுடைய தர்மத்தையும் சேர்த்து பரிபாலம் பண்ணணும்னா அது ஸ்திரீகள் கிட்டதான் இருக்கு. ஒரு ஸ்திரீ முயற்சி பண்ணா அப்படின்னா அந்த தர்மம் அப்படிங்கிறது தழைத்தோங்கும். அதனாலதான் பகவான் எந்த ஒரு கிரந்தத்திலையும் ஸ்திரீ தர்மம் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லல. அது நம்மளுடைய எவ்ரிடே லைஃப், டே டு டே லைஃப்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய நித்திய கர்மாக்கள்லயும் நித்திய ஆச்சார அனுஷ்டானங்கள்லயும் அது அப்படியே கலந்து இருக்கு. எப்படி சர்வவியாபியா வாயு பகவான் இருக்காரோ, வாயு பகவானை பிரிச்சு நம்ம பார்க்க முடியாதோ, அந்த மாதிரி ஸ்திரீ தர்மம் அப்படிங்கிறது நம்ம பண்ணக்கூடிய ஒவ்வொரு அனுஷ்டானத்திலையும் ஆச்சாரத்திலையும் கர்மாவிலையும் கலந்தே இருக்கு, மூச்சு காத்து மாதிரி. அதுல சில கருத்துக்களை இங்க இந்த சங்கல்பாவுடைய குழுமத்துல இந்த சத்சங்கத்துல பகிர்ந்துக்கிறதுல அடியனுடைய மகாபாகியம். வியாபக தர்மம், வியாபியக தர்மம். வியாபக வியாபியக ஒரே ஒரு எழுத்துதான் வித்தியாசம். இப்படி ரெண்டு தர்மம் இருக்கு. வியாபக தர்மம் அப்படிங்கிறது என்னன்னா ஞானத்தை குறிக்கிறது. வியாபியக தர்மம் அப்படிங்கிறது அதனால வரக்கூடிய விஷயத்தை, நம்ம கண்ணில் பார்க்கக்கூடிய விஷயத்தை குறிக்கிறது. உதாரணத்துக்கு ரூட் காஸ் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லுவா. ரூட் காஸ் அப்படின்னா, இப்போ ஒருத்தருக்கு உடம்பு முடியாம இருக்குன்னா, இப்ப ஜுரம் வந்துடுது. இப்ப அந்த ஜுரம் அப்படிங்கிறது என்னன்னா வியாபகம். வியாபியக்கம்னா அந்த ஜுரம் ஏன் வந்தது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறது வியாபியக்கம். அப்போ நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா, அந்த ரூட்டை பார்க்க மாட்டேங்கிறோம், காசை தான் பாக்குறோம். எனக்கு ஜுரம் வந்துடுது, நான் மருந்து சாப்பிடுறேன், அவ்வளவுதான், அதோட முடிஞ்சு போயிடுறது. எனக்கு ஏன் ஜுரம் வந்தது, நான் என்ன சாப்பிட்டேன், எனக்கு என்ன தேவை, எனக்கு என் உடம்பு எதை ஒத்துக்காம போயிடுது அப்படிங்கிற அந்த ரூட்டை நான் அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சேன் அப்படின்னா, அதை நம்ம புரிஞ்சுட்டோம் அப்படின்னா நம்மளோட தர்மத்தை நம்ம சிறப்பாவே செயல்படுத்தலாம். இதுதான் மகாபாரதத்திலயும் சரி ராமாயணத்திலயும் சரி இந்த வியாபக தர்மம் வியாபியக தர்மம் இந்த ரெண்டு விஷயத்தை தான் பகவான் நமக்கு உணர்த்துறார். நம்ம என்ன பண்றோம்னா எந்த ஒரு விஷயத்தையும் மேலாக்குல புரிஞ்சு நோடுறோம். மேலாக்குல புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது வியாபகம். வியாபியக்கங்கிறது அதை ஆழ்ந்து புரிந்து கொள்றது. இப்போ உதாரணத்துக்கு இப்போ பகவான் நமக்கு ஸ்லோகம் சொல்லு அப்படின்னு பணிச்சிருக்காரு.
நித்தியம் வந்து இந்த வேலைகள்லாம் பண்ணணும்னு பணிச்சிருக்கார். அது வந்து ஒரு வேலையா, அது என்ன ஸ்திரீகள் மட்டும்தான் இந்த வேலையை பண்ணணுமா அப்படின்னு மேலோட்டமா புரிஞ்சுட்டு போனோம், கேள்வி கேட்டோம் அப்படின்னா அது வந்து வியாபகம். வியாபியக்கம்ங்கிறது பகவான் ஏதோ ஒரு காரணத்துக்காக அதை சொல்லியிருக்கார். அந்த காரணத்தை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளால முடியல. ஏன்னா அது அதிர்ஷ்டமா இருக்கு. திருஷ்டமா இருக்கிறது நம்ம கண்ணுக்கு தெரியும். இது அதிர்ஷ்டமா இருக்கு, நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. அப்ப என்ன பண்ணணும்? அதை ஜஸ்ட் ஃபாலோ பண்ணிட்டு போயிடணும். அதை கடைபிடிச்சிட்டு வந்துட்டோம் அப்படின்னா ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் பகவான் நமக்கு அந்த வியாபக தர்மத்தை, அந்த அதிர்ஷ்டத்தை நமக்கு உணர்த்துவார். இன்னைக்கு இந்த ஸ்திரீ தர்மத்தை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, மகாபாரதத்துல ருக்மிணி தேவியும் திரௌபதி தேவியும் சம்பாஷணை பண்ணிக்கிறா. 2 பேரும் பேசிக்கிறா ஸ்திரீ தர்மத்தை பத்தி. இதுல என்னன்னா, லக்ஷ்மியுடைய அவதாரமா இருக்கக்கூடிய ருக்மிணி தேவி ஒரு ஸ்திரீய மகாலட்சுமி ஸ்வரூபமா வர்ணிக்கிறா. மகாலட்சுமி ஆத்துல தங்கணும் அப்படின்னா என்னென்னலாம் பண்ணணுங்கிறத ருக்மிணி தேவி, சாட்சாத் மகாலட்சுமியா இருக்கக்கூடிய ருக்மிணி தேவி தன் நாவால தன்னாலே அவளாலேயே சொல்றா. இதை கேட்கறது இன்னொரு தர்ம பத்னி, இன்னொரு பதிவிரத திரௌபதா தேவி. மொத்தம் 6 விதமா ஸ்திரீ தர்மத்தை வந்து இவ குறிப்பிடுறா. முதல்ல வந்து பகவத் ஆராதனை, 2வது தர்மம் அதிதி சம்ஸ்காரம், 3வது தர்மம் குடும்பத்தை நிர்வாகம் பண்றது, 4வது தர்மம் தான தர்மங்கள் பண்றது, 5வது தர்மம் குழந்தைகளை நன்னா வளர்க்கறது, 6வது தர்மம் நல்ல மதுரமான வார்த்தைகளை பேசுறது. இந்த 6 ருக்மிணி தேவி திரௌபதா தேவி கிட்ட சம்பாஷணையா ஸ்திரீ தர்மத்துல சொல்லியிருக்கா. இதுல முதல்ல பகவத் ஆராதனை பத்தி பார்ப்போம். பகவத் ஆராதனை அப்படின்னா பகவானுக்கு நைவேத்தியம் பண்றது, பகவானுக்காக சமைக்கிறது, பகவானுக்காக ஆகாரம் பண்றது, இதெல்லாம் வந்துட்டு முதல் கடமையா ஸ்திரீகளுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதுல நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, பகவானுடைய திருமேனியை தொட்டு பண்ணக்கூடிய சில விஷயங்கள் இருக்கு, பகவானுக்கு உள்ள கொண்டு போற சில விஷயங்கள் இருக்கு. இப்போ அபிஷேகம், அதுக்கப்புறமா திருமஞ்சனம் சொல்றேன் இல்லையா, அபிஷேகம், அப்புறமா பூ சாத்துறது, வஸ்திரத்தை மாத்தி விடுறது, இதெல்லாம் வந்துட்டு பகவானோட சரீரத்தை தொட்டு பண்ற விஷயம். இதெல்லாம் எக்ஸ்டர்னல். அது கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தா கூட பரவாயில்ல, கொஞ்சம் பொட்டு சந்தனம் வந்து கொஞ்சம் கோணலா வச்சுடுறோம், வஸ்திரத்தை வந்து கொஞ்சம் லூஸா கட்டி விடுறோம், இல்ல ஏதோ ஒரு புஷ்பத்தை வந்து கொஞ்சம் சரியா வைக்காம அது கீழே விழுற மாதிரி வச்சிடுறோம். இப்போ இந்த மாதிரிலாம் பண்றோம் அப்படின்னா அது ஒன்றும் பெரிய இது கிடையாது. அதை வந்து பெருமாள் வந்து சுவாமி வந்து ஏத்துட்டு போயிடுறாரு, அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாரு. ஆனா பகவானுக்கு உள்ள போகக்கூடிய ஆகாரம் அது சுத்தமா இருக்கணும், அது வந்து ருச்சியா இருக்கணும், அது வந்து சாத்விக குணத்தை மேம்படுத்தக்கூடியதா இருக்கணும். அதனாலதான் இந்த புருஷா வந்து இந்த எக்ஸ்டர்னல் ஒர்க்கெல்லாம் பார்த்துக்கிட்டோம், எது பகவானுக்குள்ள போகக்கூடியதோ அதை வந்து ஸ்திரீகள் கிட்ட கொடுத்திருக்கார். அதனால ஆகாரம் சுவாமிக்கு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய பேற்ற நமக்கெல்லாம் கொடுத்திருக்கார். இதுக்கு இன்னொரு காரணம், பகவான் சாத்விக குணம் நமக்கு வந்து சாத்விக குணம் நமக்கு வளரணும் அப்படிங்கிறதுக்காக பகவத் அர்ப்பணமா பண்ணக்கூடிய ஆகாரமானது எல்லாருக்கும் போய் அவளுக்குள்ள இருக்க அந்த சாத்விக குணத்தை வளர்க்கறது. இல்லைன்னா என்ன ஆகும்னா, பகவத் அர்ப்பணமா நம்ம பண்ணாத ஆகாரம், பகவானுக்கு சமர்ப்பிக்காத ஆகாரம், பகவானுக்கு கண்டருள பண்ணாத ஆகாரம் தமோ குணத்தை வளர்க்கும். தமோ குணத்துக்கு முக்கிய காரணம் ஆகாரம் சுத்தம் இல்லாம இருக்கிறது, பகவத் தியானம் இல்லாம சமைக்கிறது. அதுல என்னென்னலாம் கோவில்ல பகவானுக்கு ஆராதனை திருவமுது பண்றாலோ அதெல்லாம் நம்ம சாப்பிடக்கூடிய வஸ்துக்கள். எதெல்லாம் பகவானுக்கு நம்ம அர்ப்பணம் பண்ண முடியாதோ அது என்னவா வேணா இருக்கலாம். இத வந்து நம்மளால பகவானுக்கு கோவில்ல வந்து ஒரே ரெஃபரன்ஸ் நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா, கோவில்ல என்னென்னலாம் பகவானுக்கு அர்ப்பணம் பண்றாலோ அதெல்லாம் நம்ம சாப்பிடக்கூடிய ஆகாரம். எதெல்லாம் பகவானுக்கு நம்ம அர்ப்பணம் பண்ணலையோ பண்ண முடியாதோ அதெல்லாம் நம்ம எடுத்துக்கக்கூடிய கூடாத ஆகாரம். இப்படி ஒரே விஷயத்துல நம்ம கிளாசிஃபை பண்ணிடலாம். ஆக
ஆகாரம் சுத்தமா இருக்கணும், பகவத் தியானத்தோட இருக்கணும். இப்படி பண்ண அந்த சாதம் பிரசாதமாகிறது. அந்த பிரசாதம் சுவாமியால கண்டருளப்பட்டு அது இன்னும் நமக்கு சத்வ குணத்தை வளர்க்கிறது. அதனாலதான் முன்னாடி ஒரு 2 தலைமுறை வரைக்கும் கூட நம்ம பாட்டி, நம்ம அம்மா இவெல்லாம் வந்து பகவான் நாமாவ சொல்லிண்டே சமைப்பா. பகவான் நாமா பகவானுக்காக அர்ப்பணம் பண்றதுக்காகவே அவ சமைப்பா. நம்ம சாப்பிடுறதுக்காக அவ சமைக்க மாட்டா. இன்னைக்கு பகவான கண்டருள பண்ணணும், பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணணும்னே அவ சமைப்பா. பகவானுக்கு கண்டருள பண்ணுவா. நைவேத்தியம் பண்ணிட்டு தான் நமக்கெல்லாம் கொடுப்பா. அதனாலதான் நம்ம வந்து இன்னைக்கு இந்த ஒரு சாத்விக குணத்தோட இப்படி ஒரு சத்சங்கத்துல கலந்துக்கிறதுக்கு மகாபெரிவா நமக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணியிருக்கா. அடுத்தது இந்த சுவாமியோட சரீரத்தை தொட்டு பண்றத வந்து சாம்ஸ்பர்ஷிகம் அப்படின்னு சொல்லுவா. அது கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் பரவாயில்ல. அதனால அது புருஷா கிட்ட கொடுத்துட்டா. பகவான் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயமான ஆகாரத்தை நம்மள்ட்ட கொடுத்தா. ஆக ஏன் நான் மட்டும்தான் சமைக்கணுமா, நம்மாத்து மாமா சமைக்க கூடாதா அப்படின்னா, நம்மாத்து மாமா சமைக்கிறது சுவாமி ஏத்துக்கிறார். ஆனா நம்ம சமைச்சு கொடுக்கறத இன்னும் சந்தோஷமா அவர் ஏத்துக்கிறார். அதனாலதான் உயர்வான இடத்தை நமக்கு கொடுத்து நம்ம கையால ஒரு ஆகாரம் பண்ணி கொடுக்க மாட்டாளாவோ அப்படின்னு சுவாமி, நம்மாத்துல இருக்க சுவாமி நித்தியம் நமக்காக காத்துட்டு இருக்கார். சோ அப்பேற்பட்ட பிரியமான விஷயத்த, பகவானுக்கு பிரீத்தி தரக்கூடிய விஷயத்த நம்ம எல்லாம் நித்தியம் பண்ணணும். சமைக்கிறதுங்கிறது நமக்காக இருக்கக்கூடாது, பகவானுக்காக இருக்கணும். 2வது கடமையா ருக்மிணி தேவி திரௌபதா தேவி கிட்ட என்ன சொல்றான்னா, வீட்டை பராமரிக்கிறது. ஆகத்தை சுத்தமா வச்சுக்கக்கூடிய தலையாய கடமை ஸ்திரீகள் கிட்டதான் இருக்கு. இப்போ நம்மள சுத்தி ஏதோ ஒரு அழுக்கான வஸ்துக்களோ இல்ல அழுக்கான விஷயங்களோ இருக்குன்னா ஒன்னும் இல்ல, நம்ம ஞாயிற் கடையாய் கிடந்த அடியருக்கு தாயிற் சிறந்த தயாவான தத்துவனேன்னு சொல்ற மாதிரி நம்ம வந்து அவ்வளோ ஒரு கடைக்கோடி நிலைமையில இருக்கோம். நம்மளே வந்து சுத்தமான இடத்துலதான் இருக்கணும்னு நம்ம ஆசைப்படுறோம். அப்போ நம்ம ஆத்துல பகவான் இருக்கார், குடிக்கொண்டு இருக்கார். அந்த சுவாமி இருக்கக்கூடிய ஆகம் சுத்தமா இருக்கணும் இல்லையா? அதனால லக்ஷ்மி தேவியோட ஸ்வரூபமா இருக்கிற ருக்மிணி தேவியே தான் வந்து எப்போ குடியிருப்பா அப்படின்னா, யார் ஆத்துல சுத்தமா இருக்கோ, யார் ஆத்துல ஒழுங்கா பொருட்கள்லாம் பராமரிக்கப்படுறதோ அந்த ஆத்துல நான் சந்தோஷமா வசிக்கிறேன் அப்படின்னு சொல்றா. ஆக காலையில சீக்கிரம் எழுந்து நித்தியம் அனுஷ்டானங்கள் எல்லாம் முடிச்சுண்டு கோலம் போட்டு தீர்த்தமாடி நல்ல மடி வஸ்திரத்தை உடுத்திண்டு பகவத் சங்கல்பமாவே எல்லா காரியத்தையும் பண்றச்ச நம்ம பண்ணக்கூடிய ஒரு கர்மாக்களும் ஸ்தாபிக்கிறது. அது வந்து ஸ்வலபியமா பகவான் வந்து அதை ஏத்துக்கிறார். நமக்கு மேலும் மேலும் ஸ்ரேயஸை கொடுக்கிறார். இது எல்லாமே என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒழுக்கம். ஆச்சாரம் அப்படிங்கிற சம்ஸ்கிருத பதத்துக்கு ஒழுக்கம்னு அர்த்தம். நித்தியம் காலையில எழுந்து கோலம் போடுறது அப்படிங்கிறது கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல வந்து அதை வந்து நெட்வொர்க் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்றான். நெட்வொர்க் அப்படின்னா அந்த புள்ளி வச்சு நம்ம கோலம் போடுறோம் இல்லையா, அது பார்த்தேன்னா ஒரு இடத்துல ஆரம்பிச்சிருக்கோம், இன்னொரு இடத்துல முடிஞ்சிருக்கும். அது எங்க ஆரம்பிச்சிருக்கு எங்க முடிஞ்சிருக்கு அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும்ன்ற அவசியமே இல்லை. எல்லாமே பார்த்தேன்னா ஏதோ ஒரு இடத்துல ஆரம்பிக்கும், இன்னொரு இடத்துல முடிஞ்சிருக்கும். அப்ப நீங்க எங்க ஆரம்பிச்சாலும் ஒரு முடிவு அப்படிங்கிறது அதுக்கு இருக்கும். அது எந்த இடத்துல இருந்து நீங்க அந்த கோலத்தை பார்த்தாலும் சரி. இதுதான் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல நெட்வொர்க் கான்செப்ட் அப்படிங்கிறான். அப்போ ஒரு கான்சென்ட்ரேஷனோட ஒரு தியானத்தோட அந்த கோலத்தை நம்ம போடுறச்சே நமக்கும் வந்து தியானம் அப்படிங்கிறது வருது. இப்ப புருஷாளுக்கு வந்து சந்தியாவந்தனம், அதுக்கப்புறமா அர்க்கியம் விடுறது, காயத்ரி ஜபம் பண்றது, இந்த மாதிரியான ஆச்சாரங்கள்லாம் இருக்கு. நமக்கு அந்த மாதிரி இல்லை. காரணம், நம்ம தனியா ஒண்ணு பண்ண வேண்டாம், நம்மளோட நித்திய கர்மாக்கள்லயே அது இருக்கு. நித்தியம் காலையில எழுந்துக்கிறதுங்கிறது ஒரு டிசிப்ளின், கோலம் போடுறதுங்கிறது தியானம், ஆத்த சுத்தமா வச்சுக்கிறதுங்கிறது பிசிக்கல் எக்ஸசைஸ். குனிஞ்சி நிமிந்து நம்ம ஆத்த சுத்தமா வச்சிருந்தோம் அப்படின்னா அது நமக்கு ஒரு எக்ஸசைஸ் கிடைக்கிறது. ஆக நம்ம தனியா எதையும் பண்ண வேண்டாம், நம்மளோட நித்திய வேலைகளை பண்ணிட்டு இருந்தாலே நமக்கு வந்து புருஷாலாம் என்ன தனியா பண்றாலோ அதுக்கான பலன் நமக்கு அதிகமாவே கிடைச்சிடுறது. அடுத்தது பகவான லட்சியமா நம்ம வச்சுக்கணும். ஆத்த அலங்காரமா வச்சுக்கணும். அலங்காரமானா சுத்தமா வச்சுக்கணும். நம்மளும் முடிஞ்ச அளவுக்கு அலங்காரம் பண்ணிக்கணும். அலங்காரம்னா உடனே என்ன பட்டுப்புடவை வாங்கி கட்டின்னு நகையெல்லாம் போட்டுண்டு அப்படின்ற அர்த்தம் கிடையாது.
நம்மளுடைய யதாசக்தி சுத்தமா இருக்கணும், நெத்தில திலகத்தோட இருக்கணும், விபூதி குங்குமம் திருமண் அவளுக்கு என்ன மாதுவால் அந்த அவளுக்குன்னு என்ன விதிக்கப்பட்டிருக்கோ அவளுடைய ஆத்துல பெரியவா என்னென்னலாம் ஃபாலோ பண்ணினாலோ அந்த மாதிரியான விஷயங்களை நிச்சயம் நெற்றியில தரித்திருக்கணும். நல்ல ஆடை அணிந்து சுத்தமான ஆடை அணிந்து எப்பவுமே பளிச்சுன்னு இருக்கணும். இந்த மாதிரி இருக்கிற ஸ்திரீகள் கிட்ட லக்ஷ்மி தேவி தானே வந்து குடிகண்ட உட்கார்ந்துக்கிறான். சனாதன தர்மத்துக்கு புறம்பா இருக்கிற எந்த ஒரு செயலையும் நோக்கி நம்மளோட மனசை வந்து நம்ம செலுத்திடக்கூடாது. இதுவே ஒரு தபஸ். தபஸ் அப்படின்னா காட்டுக்கு போய் ஆகாரம்லாம் இல்லாம மூச்சை அடக்கி உடம்ப வருத்தி அப்படிங்கறது வந்து இன்னைக்கு கலியுகத்துல சாத்தியப்படாத ஒரு செயலா இருக்கு. எல்லாராலையும் சாத்தியப்படாத ஒரு செயலா இருக்கு. அதோடு இல்லாம ஸ்திரீகளுக்கு வந்து அபலைன்னு ஒரு பேர் உண்டு. நமக்கு வந்து சரீரத்துல பெருசா வலிமை கிடையாது, ஆனா நமக்கு வைராக்கியம் உண்டு. நம்ம ஒரு காரியம் பண்ணணும்னு நினைச்சோம்னா அதை நம்ம பண்ணி முடிச்சிருவோம். ஆனா சரீரத்துக்கு பெருசா நமக்கு வலிமை கிடையாது. அதனால நம்ம வந்து ஒரு தபஸ் பண்றோம் அப்படின்னா இந்த நித்திய கர்மாக்களை நித்தியம் பண்ணிட்டு வர்றதே ஒரு தபஸ் தான். ருட்டீனா எழுந்துக்கிறது, ருட்டீனா ஒரு வேலையை பார்க்கறதே ஒரு தபஸ் தான். ஆக இப்ப காலையில எழுந்துக்கிறது ஒன்றும் சிரமம் கிடையாது, ஒரு கோலம் போடுறது ஒன்றும் சிரமம் கிடையாது, சுவாமியின் விளக்கு ஏத்துறது தீபம் ஏத்துறது ஒரு சிரமம் கிடையாது. ஆக நம்மளோட சனாதன தர்மம் அப்படிங்கிறது ஸ்திரீகளுக்கு தபஸா இந்த விஷயங்கள் எல்லாம் சொல்றது. அடுத்து நம்ம எல்லாருமே தீர்க்கமா ஆலோசனை பண்ண வேண்டிய ஒரு விஷயம் வந்து குழந்தைங்களை வளர்க்கறது. இன்னைக்கு இருக்கிற காலஸ்திதியில பொருளாதார தேவைகளுக்காக ஆத்துல இருக்க 2 பேருமே வந்து உத்தியோகத்துக்கு போறது அப்படிங்கிற சூழ்நிலை பல குடும்பங்கள்ல இருக்கு. அப்ப என்ன பண்ணிடுறா அப்படின்னா குழந்தைங்களை வந்து ஒரு டியூஷன் சேர்த்து விட்டுடுறது, இல்ல வேற யாராவது ஒரு பணியாளை அமர்த்திண்டு அவளை பாத்துக்க விடுறது, இந்த மாதிரி எல்லாம் இருந்துட்டு இருக்கு. அது வந்து காலத்தோட சூழ்நிலை, அதை பத்தி நம்ம விமர்சனம் பண்ணல. ஆனா என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆத்துல இருக்கிற அந்த கொஞ்ச நேரமாவது குழந்தைகளுக்கு வந்து நல்ல நல்ல கதைகளை எடுத்து சொல்லி, நல்ல ஸ்லோகத்தை எடுத்து சொல்லி, நம்மளால முடிஞ்ச அளவுக்கு அவளுக்கும் நமக்கு ஒரு பாண்டிங்கை கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ பழைய காலத்துல எல்லாம் தாத்தா பாட்டியோட குழந்தைகள் வந்து அவ்வளோ பிரியமா இருக்கும். காரணம் தாத்தா பாட்டிகள்லாம் வந்து அவ்வளோ நல்ல கதைகள்லாம் சொல்லி கொடுப்பா குழந்தைகளுக்கு. ஆனா இப்ப இருக்கிற காலஸ்திதி தாத்தா பாட்டி ஒரு இடத்துல இருக்கா, குழந்தைகள் வேற இடத்துல இருக்கு. ஆக நம்மளோட குழந்தைகளுக்கு நல்ல நல்ல கதைகளை சொல்லி, நல்ல நல்ல ஸ்லோகங்களை சொல்லி, நம்மளுடைய சனாதன தர்மத்தை பத்தி உயர்வா எடுத்து சொல்லி, புருஷ குழந்தைகளா இருந்தா ஸ்திரீகளை எப்படி மதிக்கணும், ஸ்திரீகளை எப்படி நம்ம மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வளர்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு சமுதாயத்துல நடக்கக்கூடிய பல குற்றங்களை வந்து ஒரு ஸ்திரீயால தடுத்துட முடியும். நான் வந்து எல்லா முயற்சியும் பண்றேன், ஆனா என் குழந்தைகள் என் பேச்சை கேட்க மாட்டேங்கிறது அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவா. நம்மளோட மனம் அப்படிங்கிறது வந்து ஒரு பள்ளமான ஒரு பொருள். அதுல வந்து நல்லது வந்து நிரம்பல அப்படின்னா கெட்டது வந்து நிரம்பிடும். ஆக மொத்தத்துல அதுல ஏதாவது ஒரு நிரம்பிட்டே தான் இருக்கும். இப்போ நம்ம வந்து இந்த சத் சங்கத்துல நம்ம கலந்துக்கல அப்படின்னா என்ன பண்ணிருப்போம், வேற ஏதாவது ஒரு விஷயத்துல அது சத் விஷயமா இருக்குமான்னு தெரியாது, வேற ஏதோ ஒரு விஷயத்துல நம்ம எங்கேஜ் ஆயிருப்போம். ஆக நம்மளுடைய மனம் அப்படிங்கிறது எப்பவும் ஏதாவது ஒண்ணு நினைச்சுட்டுதான் இருக்கும். அப்படி நினைக்கிறது சத்துவ விஷயமா இருந்ததுன்னா அது வந்து சௌக்கியத்தை கொடுக்கறது, அசத்தான விஷயமா இருந்ததுன்னா அது அந்த சௌக்கியத்தை வந்து குறைச்சிடுறது. இப்போ அந்த குழந்தைகளுக்கு நம்ம சத்து விஷயங்களை கொடுத்துட்டோம் அப்படின்னா, உதாரணத்துக்கு எல்லாம் நிறைய பதார்த்தங்களையும் கரியமுதையும் அன்னத்தையும் பரிமாறி நல்ல சித்திரான்னம் பாயசம் எல்லாம் பரிமாறி வச்சுட்டோம் அப்படின்னா ஃபர்தரா போடுறதுக்கு அதுல எதுவும் இருக்காது. அதே நம்ம எதுவுமே போடாம வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்க, அதுல போடுறதுக்கு நிறைய இருக்கும். ஆக குழந்தைகளுக்கு நம்ம நல்ல விஷயங்கள் எடுத்து சொல்லிட்டோம் அப்படின்னா நாளைக்கு யாராவது தவறான விஷயங்களை அந்த குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்தா கூட அந்த குழந்தைகள் வந்து வழி மாறாம தப்பி போகாம நம்ம தாயார் தகப்பனார் தாத்தா பாட்டி நம்மாத்துல இருக்கவெல்லாம் இந்த விஷயத்த வந்து நமக்கு நல்லது சொல்லி கொடுத்துருக்கான்றத புரிஞ்சுட்டு இந்த இந்த உலகத்துல வெறும் பொறாமை போட்டி ஒரு விதமான ஒரு பகைமை உணர்வு இதெல்லாம் அவளுடைய சுத்தி இருக்கவாளோ அவ உத்தியோகம் பண்ற இடத்துலயோ அவ படிக்கிற இடத்துலயோ இருந்தா கூட அதையெல்லாம் சமாளிச்சுட்டு வர்ற அந்த குணம் அந்த குழந்தைகிட்ட வளரும். இப்போ ஒரு கர்ணனை பத்தி மகாபாரத்துல கதை சொல்றச்சே தர்மத்தோட முக்கியத்துவத்தை அந்த குழந்தைகள் புரிந்து கொள்ளும். ஸ்ரீராமருடைய கல்யாண குணங்களை சொல்றச்சே
அவரை பத்தின ஒரு ஒரு விஷயமும் அந்த குழந்தைகள் மனசுல ஆணி மாதிரி பதியும். ராவணனுடைய குணங்கள் எல்லாம் சொல்றச்சே, அவன் எப்படி அழிஞ்சு போனான், ராமருக்கு ஏன் இவ்வளவு ஏற்றம், ராவணன் ஏன் அழிந்து போனான், குருவோட ஸ்வரூபமா இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் சுவாமியுடைய ஏற்றம் என்ன, சமயோஜித புத்தியா நம்ம எப்படி செயல்படணும். சமயோஜித புத்தின்னு சொன்னா ஆஞ்சநேயரை தவிர ஒரு உதாரணத்தை நம்மளால காட்டிட முடியுமா என்ன? ஆக ஒரு ஒரு சமயத்திலையும் நம்ம எப்படி செயல்படணும், எப்படி செயல்படக்கூடாதுங்கிறத அவ ரெஃபரன்ஸ்க்கு நம்மளோட சனாதன தர்மத்துல இருக்கக்கூடிய புராணங்கள் இதிகாசங்கள்ல இருந்து எடுத்துட்டு அவ சௌக்கியமா இருப்பா. ஏன்னா நம்மளால நம்ம குழந்தைகளோட கடைசி வரைக்கும் பிரயாணம் பண்ண முடியாது. ஆக நம்ம அவளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரே சொத்து தர்மம், நல்ல சிந்தனை, சத்சங்கம். இதை நம்ம அவளுக்கு கொடுத்துட்டோம்னா வாழ்க்கையில அவ எந்த நிலைமையில இருந்தாலும் சரி, எந்த விதமான ஒரு சூழ்நிலையில இருந்தாலும் சரி, அவ அதை சமாளிச்சுண்டு சௌக்கியமா அவளால இருக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு நம்ம இதுல இருந்து புரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி நான் சொல்றேன் ஆனா என் குழந்தைகள் பேச்சை கேட்க மாட்டேங்கிறதுன்னு நிறைய பேர் சொல்லுவா. அது உண்மையாவும் இருக்கலாம். ஆனா ஏன்னா இப்போ நிறைய இந்த சமூக ஊடகங்களுடைய தாக்கம், பியர் பிரஷர்னு சொல்லக்கூடிய கூட பழகிற குழந்தைகளுடைய தாக்கம் இதெல்லாம் இருக்கு. ஆனா என்னன்னா நம்ம சின்ன வயசுலயே இந்த உடைய தர்மத்தை நம்ம அவளுக்கு கொடுத்துட்டோம்னா அவ பெரியவாளானா அவளால டிஃபரன்ஷியேட் பண்ணிக்க முடியும். அவளால பகுத்து இது சரி இது தவறு அப்படிங்கறத அவளால உணர்ந்து கொள்ள முடியும். ஏன்னா நம்ம என்னதான் பண்ணினாலும் சரி அவளுடைய பிராராப்தம்னு ஒண்ணு இருக்கு. ஆனா நம்மளுடைய கடமையை நம்ம பண்ணிடணும். இப்போ குழந்தைகளுக்கெல்லாம் கிளாஸ் எடுக்கிறோம், எல்லா குழந்தையும் பாஸ் ஆகுறது கிடையாது. ஏதோ சில குழந்தைகள் ஃபெயிலாகவும் போயிடுறது. பட் அதுக்காக நான் காரணம் சொல்ல முடியாது இல்லையா? எப்படி இந்த பசங்க ஃபெயிலா போறது, நான் எதுக்கு கிளாஸ் எடுக்கணும்? அப்ப நான் என்னோட ஒரு ஆசிரியரா என்னோட தர்மம் என்ன, நடத்துற பாடத்தை தெளிவா நடத்தணும். இந்த மாதிரி இருக்கிற குழந்தைகளை கண்டுபிடிச்சு அவளுக்குன்னு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் போட்டு நான் சொல்லி கொடுக்கணும். இதுதான் என்னோட தர்மம். ஸோ என்னோட தர்மத்தை நான் சரியா பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த கர்ம பலனை பகவான்கிட்ட விட்டுறணும். பகவானே கீதையில கடமையை செய் பலனை எதிர்பாராதுன்னு தான் சொல்றாரு. ஆக இது நம்ம எல்லாருமே இன்னைக்கு சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய விஷயம். குழந்தைகளை பராமரிக்கிறது தான் நம்மளுடைய தலையாய கடமை ஸ்திரீகளுக்கு. அதை நம்ம சரியா பண்ணிட்டோம் அப்படின்னாலே இந்த சமுதாயம் சௌக்கியமா இருக்கும். ஏன்னா குழந்தைகள் நம்மளை பார்த்துதான் வளர்றா, நம்ம தான் அவளுக்கு இன்ஸ்பிரேஷன். இப்போ நான் காலம்பரை எழுந்துக்காம ஆத்துல இருக்க குழந்தைகளை எழுந்துக்கோங்கன்னு சொன்னோம் அப்படின்னா அவ நம்மளை திருப்பி கேள்வி கேட்பான். அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா அவளுக்கு ஒரு ரோல் மாடலா இருக்கணும். நாம நித்தியம் நம்மளோட ஆச்சார அனுஷ்டாங்களை பண்ணினோம் அப்படின்னா குழந்தைகளும் அதை பார்த்து சௌக்கியமா வளருவா. நம்ம தான் அவளுக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் அண்ட் ரோல் மாடல். தர்மத்துல தர்மத்தை ஸ்தாபிக்கிறதுல ஸ்திரீகள் ஒரு முக்கியமான ஸ்தாபனத்துல இருக்கா. இப்ப இதுக்கு உதாரணத்துக்கு மகாபாரதத்துல வனப்பர்வதத்துல இருந்து ஒரு உதாரணம் சொல்றேன். இது அந்த வியாபியக்க தர்மம் வியாபியக்க தர்மம்னு சொன்னேன் இல்லையா, அதையும் புரிஞ்சுக்கலாம் இந்த உதாரணத்துல. அக்ஷய பாத்திரத்தை வாங்கிக்கிறார் தர்மபுத்திரர் அவ வனவாசத்துல. ஏன்னா அவ நம்ம ஆத்துல இருக்கச்சவே நமக்கு சில பொருட்கள்லாம் கிடைக்க மாட்டேங்கிறது. நாட்டுல இருக்கச்சவே அவன் எங்கேயோ காட்டுல இருந்துட்டு இருக்கா. அதுவும் அத்தனை பேர் வேற சாப்பிடணும். பீமர் ஒருத்தர் சாப்பிடுறதுக்கே அவளுக்கு அவ்வளவு பொருட்கள் தேவை. அதனால தர்மபுத்திரர் பகவான்கிட்ட வேண்டிட்டு அக்ஷய பாத்திரத்தை வாங்கிக்கிறார். அந்த அக்ஷய பாத்திரத்துக்கு பகவான் ஒரு கண்டிஷனோட கொடுக்கிறார். இதுல ஃபுல்லா வந்துட்டே இருக்கும். அண்ணன் அதுல எடுக்க வந்துட்டே இருக்கும். திரௌபதி எப்ப சாப்பிட்டு முடிக்கிறாளோ அதுக்கப்புறம் அதுல அந்த அண்ணன் வராது. அப்புறம் அவ அலம்பி கவுத்து வச்சிடணும். திருப்பி அடுத்த வேலை எல்லாருக்கும் போஜனம் பண்ண வச்சுட்டு திருப்பி அவ போஜனம் பண்ணிட்டு அலம்பி கவுக்கணும். அவ அலம்பி கவுத்துட்டா அப்படின்னா அவ சாப்பிட்டாச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அதுல இருந்து அன்னம் வராது. இப்படி ஒரு ப்ரீ கண்டிஷனோட சுவாமி அனுகிரகம் பண்றாரு. இப்போ இதுல நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்னா இந்த துரியோதனர் இருக்கார் இல்லையா, தூர்வாசரை தூண்டி விடுறாரு. நீங்க போங்க, இந்த மாதிரி அவ காட்டுல இருக்கா வனவாசத்துல இருக்கா, அவளை போய் சந்திச்சு அவளுக்கு அனுகிரகம் பண்ணிட்டு வாங்கோ அப்படின்னு சொல்றார். இதை கேட்டுட்டு தூர்வாசனம் ஆமாமா நான் போயிட்டு வரேன் அப்படின்னு காட்டுக்கு வர்றார்.
காட்டுக்கு வனவாசத்துக்குள்ள இருக்கக்கூடிய பஞ்சபாண்டவர்களையும் திரௌபதியை வந்து அனுகிரகிக்கிறார். பஞ்சபாண்டவர்கள்கிட்ட பேசிட்டு இருக்கார். அவளை பார்த்த உடனே திரௌபதிக்கு வந்து பயம் வந்துடுறது. இப்பதானே நம்ம சாப்பிட்டு அதை அலம்பி வச்சிருக்கோம், இப்ப போய் இவர் வந்திருக்காரு. இன்னொன்னு மத்தவான்னா கூட ஏதாவது சொல்லி சமாளிச்சிடுறான். துர்வாசர் வந்து சாபம் கொடுக்கறதுக்குன்னே இருக்கிற ஒரு ஸ்பெஷலிஸ்ட் அவரை சமாளிக்கிறதுங்கிறது அவ்வளவு கஷ்டம். இவர்கிட்ட இருந்து ஏற்கனவே நம்ம இங்க வந்து கஷ்டப்பட்டு இருக்கோம், இதுல இவர் வேற நமக்கு சாபம் கொடுத்துட்டு போயிட்டாருன்னா என்ன சுவாமி பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கா. அவளுக்கு வந்து ஒண்ணுதான் தெரியும், என்னன்னா பகவான் கிருஷ்ணரை வந்து கூப்பிடுறது, பகவான் நாமாவை சொல்றது. அவ யாரையும் நம்பல, தன்னோட ஆத்துக்காரர்களையோ தன்னுடைய மாமனார் மாமியார் யாரையுமே அவ நம்பல. காரணம் ஏற்கனவே அவளுக்கு ஒரு அனுபவம் இருக்கு. அந்த துர்சாதனன் அந்த சபையில தலைய புடிச்சு இழுத்துன்னு வந்து அத்தனை பேர் முன்னாடி மானபங்கப்படுத்துறச்சே தன்னோட பெரிய மாமனார் மாமியார் அவளோட பஞ்ச பாண்டவர்கள் எல்லாரும் இருக்கா. இருந்தாலும் யாராலுமே அவளை காப்பாற்ற முடியாத ஒரு சிச்சுவேஷன். அப்ப புரிஞ்சுண்டா அவ நமக்கு வந்து பகவான் மட்டும்தான் அப்படின்னு கைய மேல தூக்கி கண்ணான்னு கூப்பிடுறா. பகவான் வந்து வஸ்திரம் கொடுக்குறாரு. இது நமக்கு எல்லாம் தெரிஞ்ச கதை. இப்போ இதுல அதே மாதிரி இப்போ அந்த மாதிரி ஒரு இக்கட்டான சிச்சுவேஷன். என்ன பண்றதுன்னு பார்த்தா திருப்பியும் நம்ம கண்ணனை தான் கூப்பிடணும். தன்னோட அண்ணாவான கிருஷ்ண பரமாத்மாவை கூப்பிட்டா. இது வந்து எதுக்குன்னா நம்ம ஏன் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இது வந்து நம்ம ஆத்துல இருக்க பெரியவாளெல்லாம் நம்ப கூடாதுங்கிறது இதோட தாற்பயம் கிடையாது. அதனாலதான் வியாபக தர்மம் வியாபியக தர்மம்னு சொன்னோம். அந்த ரூட்டை நம்ம புரிஞ்சுக்கணும், காசை நம்ம புரிஞ்சுக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. இப்போ மேலோட்டமா பார்த்தா நம்மளோட ஆத்துக்காரர், நம்மளோட தாய் தகப்பன், நம்மளோட சொந்தம் பந்தம் யாருமே நமக்கு உதவ மாட்டா அப்படின்றது தெரிஞ்சுட்டோம் அப்படின்னா அது திருஷ்டம், நமக்கு வந்து ஞானம் இல்லை அப்படின்னு அர்த்தம். நம்ம ஞானத்தோட புரிஞ்சுக்கிறோம்னா வியாபியக தர்மத்துக்கு போயிடுறோம். நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்னா எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நம்மள வந்து ரட்சிக்கிறது வந்து பகவான் நாமா மட்டும்தான் அப்படிங்கிறது ரூட்டை வந்து நம்ம புரிஞ்சுக்கிறோம். ரூட்டுங்கிறது பகவான் நாமா. பகவான் நாமாவை எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலும், ஏன்னா ஒரு ஸ்திரீக்கு வந்து இக்கட்டான சூழ்நிலை அப்படிங்கிறது வந்து வஸ்திரம் வந்து பறிக்கப்படுற சிச்சுவேஷன் தான் ஒரு ஸ்திரீக்கு வந்து மிகப்பெரிய ஒரு கொடுமையான விஷயம். அந்த சிச்சுவேஷன்ல கூட சுவாமிய வந்து நம்ம அனுகிரகம் பண்றாரு அப்படின்னா, நம்ம சுவாமியை வந்து ஸ்மரிக்கிறோம் அப்படின்னா அதை நம்ம புரிஞ்சுக்கணும். எந்த சூழ்நிலையிலும் பகவான் நாமாவை சொல்லணும்ன்றதுக்காகத்தான் திரௌபதிக்கு வந்து இந்த மாதிரி மகாபாரதத்துல வந்து கிருஷ்ண பரமாத்மா அனுகிரகம் பண்ணியிருக்காரு. இப்போ என்ன ஆறுதுன்னா, கிருஷ்ணரை கூப்பிடுறார், பகவான் வந்தார், என்னம்மான்னு கேட்கிறார் தன்னோட தங்கைய. இந்த மாதிரி துர்வாசர் வந்திருக்காரு, என்ன பண்றதுன்னு தெரியலன்னா, நான் இப்பதான் சாப்பிட்டு அன்னத்தை கவுத்தேன், அலம்பி கவுத்தேன் அப்படிங்கிறார். தங்கையை பத்தி நல்லா தெரியுமே சுவாமிக்கு. உடனே நீ அலம்பி கவுத்தியா, சரி சரி அப்படின்ட்டு அந்த பாத்திரத்தை கொண்டு வா அப்படிங்கிறார். இந்த பாத்திரத்துல வந்து ஒரே ஒரு பருக்க சாதமும் ஒரு கீரையும் ஒட்டின்னு இருக்கு. அதை எடுத்து சாப்பிடுறார். அவர் சாப்பிட்ட உடனே அவருக்கு வந்து திருப்தி ஏற்பட்டுறது. அவரு தானே எல்லா ஜீவாத்மாவா, எல்லா ஜீவன்கள்லயும் அந்த பரமாத்மா தானே இருக்காரு, எல்லா ஜீவாத்மாக்குள்ளயும் அந்த பரமாத்மா தானே இருக்காரு. அதனால உலகத்துல இருக்கிற எல்லா ஜீவராசியும் பசி அடங்கிடுத்து, துர்வாசர் உட்பட. துர்வாசர் என்ன பண்றாரு, எனக்கு இப்ப பசிக்கல அப்படின்னு சொல்லிட்டு, ரொம்ப திருப்தியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஏதோ சாப்பிட்ட மாதிரியே இருக்குன்னு சொல்லிட்டு அவளுக்கு வந்து அனுகிரகம் பண்ணிட்டு போறார். இப்ப இதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, பகவான் அப்படிங்கிறவர் வந்து நம்ம எல்லாருக்குள்ளயும் இருக்கார். இது வந்து வெளியில இருந்து பார்த்தா அவ 10 சரியா தேய்க்கல அப்படின்னு புரிஞ்சுப்பா. அதை நம்ம அப்படி புரிஞ்சுக்க கூடாது. அப்படி புரிஞ்சோம்னா நம்ம காசை பாக்குறோம்னு அர்த்தம், ரூட்டை பார்க்கல. இந்த ரூட் என்ன, எந்த நிலைமையில இருந்தாலும் பகவானை நம்ம கூப்பிட்டோம் அப்படின்னா அந்த தோஷம் கூட நமக்கு நிவர்த்தி ஆகி, ஏன்னா 10 சரியாம தேய்க்கிறதுங்கிறது ஒரு தோஷம், அந்த தோஷம் கூட நமக்கு நிவர்த்தி ஆகி நம்மளை வந்து அனுகிரகம் பண்ணி அவர்கிட்ட இருந்து சாபம் வாங்கிடுவோமோன்னு அவ பயந்துன்ற சிச்சுவேஷன்ல ஆசீர்வாதத்தை வாங்கி கொடுக்குறாரு அப்படின்னா அந்த பகவானோட கருணையை நம்ம என்னன்னு சொல்றது. ஆக பகவான் நாமாவை எப்பவுமே உச்சரிச்சுட்டு இருக்கணும் அப்படிங்கிறது இது வழியா, திரௌபதி வழியா நமக்கு வந்து எல்லாருக்கும் உணர்த்துறார். முக்கியமா ஸ்திரீகள் எப்பவுமே பகவான் நாமாவை சொல்லிண்டே இருக்கணும் அப்படிங்கிறது இதுல இருந்து நமக்கு உணர்த்துறார். படைப்பு அப்படிங்கிறது வந்து பகவான் பண்றது. அதனால நமக்கு வந்து அஹிம்சை, தயை, தானம் இது 3 வந்து முக்கியமா இருக்கணும். சாந்தி பருவத்துல 143வது அத்தியாயத்துல வேடன் புறா கதை இருக்கு. அது ராமாயணத்திலயும் எலாபரேட்டா சொல்லியிருக்கா.
எப்படி ஒரு செடி வந்து அந்த கதை நமக்கு புரியும் இல்லையா? ஒரு செடி வந்து சுத்தியும் வந்து நமக்கு வாசம் கொடுக்கறது. ஒரே ஒரு செடி நட்டா போதும். ஒரு ரோஜா பூவோ, ஒரு மல்லிப்பூவோ நட்டோம் அப்படின்னா, அது அந்த இடம் ஃபுல்லா நமக்கு வாசனை கொடுக்கறது. ஆனா ஒரே ஒரு செடி தான். அந்த மாதிரி நம்ம நம்ம ஒருத்தர் நம்ம ஆத்துல இருக்கக்கூடிய ஒரு ஸ்திரீ தர்மத்தோட நடக்கிறா அப்படின்னா, அது வந்து எப்படி அந்த குடும்பத்துக்கே வாசனையை கொடுக்கறதோ ஒரு செடி, அந்த தோட்டத்துக்கே வாசனையை கொடுக்கறதோ, அந்த மாதிரி அந்த குடும்பமே சௌக்கியமா இருக்கும் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். திலகம் வச்சுட்டு இருக்கணும். திலகம் வச்சிருக்கிறது வந்து ஐஸ்வர்யம். ஒரு பத்தி பண்ணக்கூடிய எல்லா சம்ஸ்காரத்திலையும் நம்மளும் பங்கேற்கணும். இப்ப ஒரு தானம் பண்றச்சே கூட அவளுக்கு வந்து ஒரு உதிர்நீ ஜலம் போட சொல்லி நம்மள சொல்லுவா. அந்த தானம் கூட நம்மளுடைய பர்மிஷனோட தான் அது வந்து பூர்ணமாகிறது. அப்ப நமக்கு எவ்வளவு பெரிய ஏற்றத்தை கொடுத்திருக்கா. ஆக கணவர் பண்ணக்கூடிய ஆத்துக்காரர் பண்ணக்கூடிய யாக யஜ்ஞங்கள்லயும் அக்னி காரியங்களையும் நம்ம பங்கேற்கிறதுனாலதான் பத்னி அப்படின்னு பேரு. விவாகம் ஆகாத பெண்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, துளசிக்கு நித்தியம் விளக்கேற்றி 12 பிரதட்சணம் பண்ணி துளசி செடிய வந்து துளசி செடியில இருக்கக்கூடிய மண்ணை வந்து நெத்தியில இட்டுக்கிறச்சே அவளுக்கு விவாகம் கை கூடுறது. ஆக ஒண்ணு நம்ம கன்னியா குழந்தையா இருக்கிறது. கௌரி கௌரி கல்யாணம்னு ஏன் சொல்றான்னா, அது அந்த அந்த வயசுல நடக்கக்கூடிய விவாகம் அப்படிங்கிறது. இன்னைக்கு வந்து அரசாங்கம் வந்து விவாகம் அப்படிங்கிறது வந்து வயசை வந்து நமக்கு மாத்தி வச்சிருக்கா. ஆனா கௌரி கல்யாணம்ங்கிறது வந்து அந்த நாள்ல எல்லாம் வந்து சின்ன வயசுல பண்றதைத்தான் கௌரி கல்யாணம்னு பாடுறான். இப்ப வந்து கல்யாண வயசு வந்தாலும் நிறைய பெண்கள் வந்து கல்யாணம் வேண்டாம், நான் லைஃப்ல செட்டில் ஆயிட்டு பண்ணிக்கிறேன் அப்படின்னு புருஷா மேலேயே சொல்லிட்டு இருக்கா. ஆனா நம்ம வந்து ஒண்ணு கன்னியா பொண்ணா இருக்கணும், இல்லைன்னா சுமங்கலியா இருக்கணும். இது ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணு இருந்தா மட்டும்தான் நமக்கு வந்து மரியாதை. ஆக ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் தான் அவ கன்னியா பொண்ணா இருக்கணும். அவ வந்து விவாகம் பண்ணிக்கணும். இல்லைன்னா அவளுக்கு வந்து எந்த ஒண்ணுமே பண்ண மாட்டா. இப்போ உதாரணத்துக்கு இப்போ அதே வந்து புருஷாளுக்கு அந்த இது கிடையாது. இப்போ ஆத்துக்கு ஒரு மாமி வரான்னு வச்சுக்கோங்க, நம்ம உடனே அவளுக்கு வந்து குங்குமம் கொடுப்போம், அவளுக்கு தாம்பூலம் கொடுப்போம், ஒரு கிஞ்சித் ஒரு வஸ்திரம் பிளவுஸ் பிட்டோ புடவையோ நம்ம ஆத்துல என்ன இருக்கோ அதை வந்து அவளுக்கு கொடுப்போம். ஆனா இது வந்து மாமி தனியா வந்தா கூட நம்ம அவளுக்கு கொடுப்போம். இதே தம்பதியா வந்தா அந்த மாமாவுக்கும் கொடுப்போம். ஆனா மாமா மட்டும் நம்ம ஆத்துக்கு வராருன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஒண்ணுமே கொடுக்க மாட்டோம். இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்கலாம் சுமங்கலி ஸ்திரீகளுக்கு வந்து எவ்வளவு பெரிய ஏற்றம் கொடுத்திருக்கா அப்படிங்கிறது. நம்மளோட கேசத்தோட நுனி எப்பவும் பூமியை பார்த்து இருக்கக்கூடாது. ஏன்னா நம்மளுடைய பிராணசக்தி அப்படிங்கிறது அந்த நுனி முடி வழியா பூமியை நோக்கி போயின்னு இருக்கு. இது உடனே என்ன பண்ணுவானா யங்ஸ்டர்ஸ் எல்லாம் எதிர்த்துட்டு வந்துருவா. அவளனா நுனி வந்து முடியறதுன்றது இருக்கட்டும், அந்த காலத்துல வந்து குஞ்சலம் எல்லாம் வச்சு அழகா பின்னிப்பா. இன்னைக்கு அது இல்ல. அட்லீஸ்ட் ரப்பர் பேண்ட் போட்டு அதை மடிச்சாவது கட்டிக்கணும் அப்படிங்கிறது வந்து தாத்பரியம். ஆனா இப்ப எப்படி இருக்குன்னா எல்லாம் தலைவிரி கோலமா போயின்னு இருக்கா. இது நம்ம சொன்னோம் அப்படின்னா நம்மளே வந்து எதிர்த்து கேட்பா, இவ வந்து பழம் பஞ்சாங்கம் அது இதுன்னு. ஆனா என்ன நீங்க வேணா பாருங்க, அவளுக்கு வந்து சரீரத்துல ஏதாவது ஒரு அசௌகரியம் இருக்கும். ஏன்னா அவளோட பிராணசக்தி அந்த முடி வழியா நித்தியம் வந்து வெளியேறின்னு இருக்கு. அது அது வந்து எல்லாரும் தீர்க்கமா உணர்ந்து கொள்ள வேண்டிய விஷயம். இன்னொன்னு, பித்ரு சாபம் இதனால வரும். நுனி வந்து தலை முடியோட நுனி பூமியை நோக்கி இருந்தது அப்படின்னா நம்மளுடைய பித்ருக்கள் வந்து சந்தோஷப்படுறது கிடையாது. அதனால அவளுடைய சாபத்துல இருந்து நம்ம தப்பிக்கணும் அப்படின்னா கேசத்தை எப்பவும் பின்னி நுனி முடிய வந்து மடிச்சு வச்சிருக்கணும். இதே சயின்டிபிக்கா என்ன சொல்றா அப்படின்னா, நுனி முடி வந்து கட்டாம இருந்தது அப்படின்னா அதுல பிளவு வந்து முடி கொட்டுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறது. சயின்டிபிக்கா எடுத்திருந்தாலும் சரி, சாஸ்திரோத்தமா எடுத்திருந்தாலும் சரி. அந்த காலத்துல வந்து சயின்டிபிக்கா சொன்னா எந்த ஒரு விஷயத்தையும் பண்ண மாட்டா. ஏன்னா சயின்ஸுக்கு பிராதானியம் கொடுத்த காலம் கிடையாது அது. அப்போ வந்து சாஸ்திரோத்தமா ஏதாவது சொன்னா மட்டும்தான் அவ பண்ணுவா. அதனாலதான் வந்து எல்லாத்தையும் வந்து தர்மசாஸ்திரத்தோட அவ சேர்த்து வச்சா. ஆனா இன்னைக்கு காலஸ்திதி எப்படி இருக்குன்னா எல்லாத்தையும் வந்து ஒரு சயின்டிபிக்கா ப்ரூவ் பண்ணணும்னு சொல்றா. ஆக ஸ்திரீகள் நம்ம வந்து வியாபிக தர்மம் வியாபக தர்மம் இதை புரிஞ்சுண்டு ரூட்டை புரிஞ்சுட்டு காசு புரிஞ்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனா ரூட்டை புரிஞ்சுக்கணும். நம்ம பண்ணக்கூடிய ஒரு தர்மத்துக்கு பின்னாடியும் என்ன சயின்டிபிக் ரீசன் இருக்குன்றத புரிஞ்சுட்டு நம்ம மாத்த குழந்தைகளுக்கு எடுத்து சொல்லி அதுக்கு பின்னாடி இருக்க தர்மசாஸ்திரத்துடைய அருமையை எடுத்து சொன்னோம் அப்படின்னா, ஏன்னா காலத்துக்கு ஏத்த மாதிரி நம்மளும் மாற வேண்டியதா இருக்கு. அப்ப இன்னைக்கு இருக்க காலகட்டம் நம்ம மாத்த குழந்தைகள் எல்லாத்தையும் வந்து சயின்ஸோட அட்டாச் பண்ணி கேட்கிறா. அதனால அவளுக்கு வந்து அந்த ரூட்டை வந்து புரிஞ்சுட்டு
காசு புரிஞ்சுக்கணும்னு கூட வேண்டாம், அந்த ரூட்டை புரிஞ்சுட்டு அவளுக்கு நம்ம சொல்றச்சே அவளும் வந்து அதை கடைபிடிக்கிறதுக்கு சௌகரியமா இருக்கும். நம்ம வந்து விரதங்கள் வந்து அனுஷ்டிக்கலாம். ஆனா அந்த விரதங்கள் அனுஷ்டிக்கிறச்சே தன்னோட நம்ம ஆத்து மாமாட்ட உத்தரவு வாங்கிட்டு தான் நம்மளோட விரதங்கள்லாம் அனுஷ்டிக்கணும். சுமங்கலி பிரார்த்தனை பண்றச்சே நம்ம சுமந்தினிகளா இருக்கணும். நிறைய பேர் வந்து 9 கஜம் ஏன்னா சுமந்தினா என்ன சொல்றா அப்படின்னா, அவ வந்து மடிசார் புடவை உடுத்தின்னு இருக்கணும், கச்சம் போட்டு கட்டின்னு இருக்கணும், கேசம் நன்னா வளர்ந்து நுனியும் முடி வந்து முடிஞ்சு இருக்கணும், வாரிய கேசத்தோட நடுவுல வகுடு இருக்கணும். அதனாலதான் அந்த வகுடு எடுக்கிற அந்த சம்ஸ்காரத்துக்கு பேருதான் சீமந்தம் அப்படின்னு சொல்றா. இப்படி இருந்தா மட்டும்தான் அவ வந்து சுமந்தினி அப்படின்னு சொல்றா. அப்ப நம்ம வந்து நித்தியமே நம்ம சுமந்தினிகளா இருக்கணும் அப்படின்னா இதெல்லாம் நம்ம நித்தியம் தரிச்சுக்கணும். தங்க ஆபரணத்தை நம்ம நிறைய பேர் பாக்குறோம், இடுப்புக்கு கீழே அணியறா. அது கொலுசா இருக்கட்டும் இல்ல வேற ஏதாவது ஆபரணமா இருக்கட்டும், தங்க ஆபரணத்தை நம்ம இடுப்புக்கு கீழே அணியக்கூடாது. வெள்ளி மட்டும்தான் இடுப்புக்கு கீழே அணியலாம். பிரணவத்தையும் நம்ம சொல்லக்கூடாது. இப்ப வந்து நம்ம மகாலட்சுமி அஷ்டகமோ மகாலட்சுமி அஷ்டோத்திரம் சொல்றோம்னு வச்சுக்கோங்க, வரலட்சுமி விரதத்தன்னைக்கு பிரணவ மந்திரத்தை நம்ம உச்சரிக்க கூடாது. அதுக்கப்புறம் இருக்க பகவானோட நாமாவை மட்டும்தான் நம்ம சொல்லணும். அப்படி நம்ம பிரணவத்தை உச்சரிச்சோம் அப்படின்னா என்ன ஆகுறதுன்னா அதோட ஃப்ரீக்குவன்சி நமக்கு ஒத்துவாகாது. இப்போ இது வந்து சாஸ்திரம் என்ன சொல்றது அப்படின்னா, பராசரர் வந்து எந்த ஒரு ஸ்திரீ பிரணவத்தை வந்து உச்சரிக்கிறாளோ அவ வந்து நாயாவோ ஓநாயாகவோ அடுத்த பிறவியில பிறப்பான்னு சொல்றது. இப்படி சொன்னதுனால நம்ம பாட்டி நம்ம அம்மா எல்லாம் சொல்லாம இருந்தா. ஆனா நம்ம குழந்தைகிட்ட எப்படி சொல்லணும்னா, இதை சொன்னோம்னா அதுங்க சிரிச்சுட்டு போயிடும். அப்ப அவளுக்கு என்ன சொல்லி புரிய வைக்கணும்னா, இந்த பிரணவ மந்திரம் சொல்றச்சே நமக்குள்ள ஒரு ஃப்ரீக்குவன்சி, ஒரு அதிர்வு ஏற்படுறது. அந்த அதிர்வை தாங்கிறதுக்கு நம்ம உடம்புல சக்தி கிடையாது. உதாரணத்துக்கு இப்போ ஒரு பொருளோட வோல்டேஜ் வந்து ஒரு 200 வோல்டேஜ் வந்து அந்த எலக்ட்ரிக் ஐட்டம் வந்து தாங்கிறதுன்னு வச்சுக்கோங்க. அதுல ஒரு 500 வோல்டேஜ் வந்ததுன்னா என்ன ஆகும்? அது ஃபியூஸ் போயிடும் இல்லையா? அந்த மாதிரி நம்மளோட சரீரம், ஸ்திரீகளோட சரீரம் அப்படிங்கிறது வந்து சில மந்திரங்கள், காயத்ரி மந்திரம் அந்த மாதிரியான அதிர்வு ஃப்ரீக்குவன்சி அதிகமா இருக்கக்கூடிய மந்திரங்களை வந்து தாங்கிறதுக்கு அதுக்கு சக்தி கிடையாது. அதனாலதான் அதெல்லாம் சொல்ல வேணாம்னு வச்சா. நமக்கு சொல்ல இந்த ஸ்லோகங்கள் அதே மாதிரி சில கோவில்களுக்கு எல்லாம் போக வேண்டாம்னு சொன்னதெல்லாம் வந்து நம்மளோட நன்மைக்காக. அங்க இருக்கக்கூடிய அதிர்வு நம்ம அதிர்வோடு அது ஒத்து போறது கிடையாது. சோ நம்ம சௌக்கியமா இருக்கணுன்றதுக்காக தான் இதெல்லாம் சொல்ல வேண்டாம்னு வச்சாலே தவிர, புருஷாலாம் சொன்னாலாம் அவளுக்கு அது ஒத்து போறது, அதனால அதை வச்சாலே தவிர இதுல வந்து ஸ்திரீகளை வந்து மட்டம் தட்டுறா, புருஷால உயர்வா சொல்றான்றது கிடையாது. அதே மாதிரி நம்மளோட ரஜஸ்வலா தர்மத்தை கடைபிடிக்கணும். நதிகளுக்கே வந்து ரஜஸ்வலா உண்டு. ஆடி மாசத்துல முதல் 3 நாள் வந்து ரஜஸ்வலாவா இருக்கா. அதாவது நதிகளே வந்து 3 நாள் வந்து ரஜஸ்வலா இருக்கு. இப்ப வந்து அப்போ அந்த 3 நாள் வந்து நம்ம ஸ்நானம் பண்ணக்கூடாது. ஆடி மாசத்தோட முதல் 3 நாள் நம்ம நதிகள்ல ஸ்நானம் பண்ணக்கூடாது. காரணம் நதிகள்லாம் அப்ப ரஜஸ்வலையோட இருக்கா. அப்ப இதுல இருந்தே நமக்கு புரியும் அந்த ரஜஸ்வலை அப்படிங்கிறது வந்து எவ்வளவு பெரிய தர்மம், நம்ம அதை வந்து எப்படி கடைபிடிக்கணுங்கிறது. ஒரு பாகவத குடும்ப ஸ்திரீ எப்படி இருக்கணும்னு ஸ்ரீ அண்ணா சொல்றார். குருநாத்தாளுடைய கிருப்பைக்கு அவ பாத்திரமா இருக்கணும். பகவான் நாமாவை நித்தியம் உச்சரிச்சுட்டே இருக்கணும். குருதான் நம்மளுடைய ரட்சகர். அது எந்த ஒரு குருநாதாளா வேணா இருக்கலாம். அவளுக்கு என்ன பிரீத்தியோ, மகாபெரிவாளோ குருஜியோ கிட்டாண்ணாவோ, அதாவது ஸ்ரீ அண்ணான்னு சொல்லக்கூடிய கிட்டாண்ணாவோ, யார் அவளுக்கு வந்து பிரீத்தியா இருக்கோ, யார் மேல அவளுக்கு பிரியம் இருக்கோ, ஏதோ ஒரு குருநாதர் நம்மளோட சனாதன தர்மத்துல இருக்கக்கூடிய குருநாதாலோட பொற்பாதங்களை ராமானுஜரோ பற்றிண்டு அவ மூலியமா ராமநாமாவையும் பகவத் நாமாங்களையும் சொல்லின்னு இருக்கிறது அப்படிங்கிறதுதான் வந்து அந்த குடும்பத்தை ரட்சணம் பண்றது. குருவோட கிருப்பைய குடும்பத்துக்கு கொண்டு வர்றது அப்படிங்கிறது வந்து ஸ்திரீகள் கையில தான் இருக்கு. அதே மாதிரி ஸ்திரீகளோட இதயத்துல கபடம் இருக்கக்கூடாது. ஏன்னா பகவானுக்கு கைங்கரியம் பண்றதுதான் பிராதான்யமான வேலை. அப்ப அப்பேற்பட்டவாளோட ஹிருதயத்துல கபடம் இருக்கக்கூடாது. இது வந்து புருஷாளுக்கும் தான் இந்த தர்மம் உண்டு. ஆனா மெயினா வந்து நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா பொதுவாவே வந்து நமக்கு வந்து கொஞ்சம் அந்த பரந்த மனப்பான்மை வந்து கம்மின்னு சொல்லுவா. ஆனா அது உண்மை கிடையாது. நமக்குதான் வந்து தய ஜாஸ்தி, நமக்குதான் வந்து கிருப்ப ஜாஸ்தி, நமக்குதான் வந்து பச்சாவதாபம் ஜாஸ்தி. அதனால எப்பவுமே வந்து அதனால தயையோட இருக்கிறவாளே வந்து தயை இல்லாம போயிட்டாலும் உலகம் என்னத்துக்காருது. அதனால
நம்ம பக்தர் அப்படிங்கறத வந்து டாம் டாம் போடணும்னு அவசியம் கிடையாது. சில பேர்லாம் வந்து நான் வந்து இப்படி நித்திய அனுஷ்டானம் பண்றேன், நான் வந்து இப்படி பண்றேன் அப்படி பண்றேன்னு தன்னோட தன்னோட சுய புராணம் வந்து நிறைய பாடுவா. எப்போ நம்மளுடைய ஆச்சார அனுஷ்டானங்களை வந்து சுய புராணமா ஒரு பெருமைக்காக நம்ம பண்றோமோ அதுக்கு வந்து பலன் கிடையாது. அதனால நம்ம வந்து நம்மளுடைய சரீர சுத்திக்காகவும் நம்மளுடைய ஆத்ம சுத்திக்காகவும் நம்ம குடும்பத்துடைய தர்மத்துக்காகவும் சௌக்கியத்துக்காகவும் நம்ம பண்றோன்றத வந்து நம்ம புரிஞ்சுண்டு நம்ம வந்து இந்த வெளி உலகத்துக்காக வேஷம்லாம் போடணுன்ற அவசியம் இல்லாம ஒரு ஒரு ஆத்மார்த்தமா ஒரு பரிபூரணமா நம்மளோட நித்திய கர்ம அனுஷ்டானத்துல நம்ம பாத்துக்கணும். அதே மாதிரி ஒரு ஒரு கிரகத்திலயும் துளசி மாதா இருக்கணும். அந்த துளசிக்கு நித்தியம் அவ தீபம் ஏத்தி வெள்ளி செவ்வாய்க்கிழமை எல்லாம் பூஜை பண்ணிட்டு வந்தா அப்படின்னா அந்த கிரகத்துல வந்து மகாலட்சுமி வந்து நித்தியம் வாசம் பண்றா. இதெல்லாம் பண்ணிட்டு வந்தாலே ஸ்திரீகளுக்கு வந்து அந்த அந்த டிசிப்ளின் அந்த தபஸ் அப்படிங்கிறது வந்து சித்திக்கிறது. தபஸ் அப்படிங்கிறது வந்து அவள்கிட்ட இருக்கிறச்சு. அவ தன்னோட குடும்பத்தோட க்ஷேமத்துக்காகவும் இந்த உலகத்தோட க்ஷேமத்துக்காகவும் அவ பிரார்த்தனை பண்றச்சே அது வந்து சௌக்கியமா இருக்கு. எத்தனையோ குடும்பத்துல புருஷா வந்து சரியா இல்லைன்னா கூட அந்த ஸ்திரீ சரியா இருக்கா அப்படின்னா அந்த குடும்பம் வந்து பரிமளிச்சுட்டு வந்துடுறது. ஆனா ரிவர்ஸ் வந்து நாட் பாசிபிள், வைஸ் வர்சா இஸ் நாட் பாசிபிள். ஒரு புருஷா வந்து சௌக்கியமா இருக்கார், சரியா இருக்கார், அவரோட நித்திய கர்ம அனுஷ்டானங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கார். ஆனா அந்த ஸ்திரீ பண்ண மாட்டேங்கிறா அப்படின்னா நீங்க எந்த குடும்பத்தெல்லாம் எடுத்து பாருங்கோ அது அவ்வளவா சௌக்கியமா இருக்காது. அதே மாதிரி நம்ம ஆத்து புருஷாளுக்கும் அவளோட அனுஷ்டானங்களுக்கு நம்மளால முடிஞ்ச உதவியை நம்ம பண்ணி கொடுத்தோம் அப்படின்னாலே அவ பண்ணக்கூடிய அந்த கர்மாக்கள்ல வர புண்ணியம் நமக்கு கிடைச்சிடுறது. அவ பண்றதுல பாதி புண்ணியம் நமக்கு கிடைச்சிடுறது. ஆனா நம்ம பண்றதுல அவளுக்கு பலன் கிடையாது. அதே மாதிரி நம்ம பண்ற பாப்பத்துல அவளுக்கு பலன் இருக்கு. ஆனா அவ பண்ற பாப்பத்துல நமக்கு பலன் கிடையாது. ஐ மீன் அவ பண்ற பாப்பத்துல நமக்கு பங்கு கிடையாது. அப்ப பாருங்கோ எவ்வளவு பெரிய உயர்வான ஒரு ஸ்தானத்துல நம்மளுடைய சனாதன தர்மம் நம்மளோட ஸ்திரீகளை வச்சிருக்கு. அதே மாதிரி கல்வின்னு எடுத்துட்டோம்னா தசரத சக்கரவர்த்தியோட அவையிலையும் ஒரு மந்திரி ஒரு ஸ்திரீ இருந்தா. அந்த காலத்திலேயே படிச்சா. நம்மளோட படிப்பு அப்படிங்கிறது நம்மளோட கல்விங்கிறது நம்மளோட தர்மத்தை உயர்த்தி பிடிக்கிறதுக்காக இருக்கணுமே தவிர மற்ற எந்த விஷயத்துக்காகவும் இருக்கக்கூடாது. ஆக நாட்டுல எல்லாரும் ஒழுக்கத்தோடவும் நாட்டுல இருக்கிறவ எல்லாரும் சௌக்கியமா இருக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு குடும்பத்துல இருக்கிற ஸ்திரீயும் இதை உணர்ந்து தன்னோட பெரிய பொறுப்பை உணர்ந்துட்டு அவ சனாதன தர்மத்துல சொல்லப்பட்டக்கூடிய விஷயங்களை வந்து வியாபக தர்மமா புரிஞ்சுண்டு அதோட ரூட்டை புரிஞ்சுண்டு எதுக்கு எடுத்தாலும் பெண் அடிமை பெண் இதெல்லாம் சொல்லாம நம்ம தர்மம் நம்மள உயர்வான இடத்துல வச்சிருக்கு அப்படின்றத புரிஞ்சுண்டு அவ வந்து பண்ணா அப்படின்னாலே அந்த குடும்பம் சௌக்கியமா இருக்கும். இப்படி ஒரு ஒரு குடும்பமும் சௌக்கியமா இருந்ததுன்னா நம்மளோட நாடு நன்னா இருக்கும். நம்மளோட சனாதன தர்மம் செழித்து ஓங்கும். நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய நாடுகள்லாம் பொருளாதாரத்துல கஷ்டப்பட்டு இருக்கச்சே நம்ம எல்லாம் சௌக்கியமா இருந்துட்டு இருக்கோம் அப்படின்னா இந்த சனாதன தர்மத்தை இன்னமும் நம்ம எல்லாம் கடைபிடிச்சுட்டு வர்றதுனாலதான். ஆக இந்த தர்மத்தோட உயர்வை புரிஞ்சுண்டு ஸ்திரீ அப்படிங்கிறது ஒரு உயர்வான பிறவி அப்படிங்கறத புரிஞ்சுண்டு நம்மளால எந்தெந்த விஷயங்கள்லாம் அனுகூலமா நம்ம ஆத்துல இருக்கிற புருஷாளுக்கு இருக்க முடியுமோ அப்படி இருந்தோம் அப்படின்னாலே நம்ம தர்மம் செழிக்கும். நம்மளோட கடமை அதுதான். இப்போ ஒரு பேங்க்குக்கு போனால் அப்படின்னா கேஷியரோடதுன்னு ஒரு வேலை இருக்கு, மேனேஜரோடதுன்னு ஒரு வேலை இருக்கு. மேனேஜரோட வேலையை கேஷியர் பண்ண முடியாது, கேஷியரோட வேலையை மேனேஜர் பண்ண முடியாது. அப்படியே அவ பண்ணாலும் அவளோட வேலையை பண்ணிட்டு தான் அவ பண்ணணும். இப்போ கேஷியரோட வேலையை வந்து மேனேஜர் பண்றாருன்னு வச்சுக்கோங்க. இப்ப மேனேஜரோட வேலையை பண்ணாம விட்டுட்டான்னா அதுக்கு மேல இருக்கிற மேனேஜர் கேள்வி கேட்பாரு, ஜெனரல் மேனேஜர், நீ ஏன்பா உன் வேலையை பார்க்காம அடுத்த வேலையை பார்த்துட்டு இருக்கேன். ஆக நம்மளுடைய தர்மத்தை பாத்துக்கிறது தான் நம்மளுடைய தலையாய கடமை. அதை நம்ம சரியா பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னாலே நம்மளோட இல்லம் சௌக்கியமா இருக்கும். நம்ம இல்லம் சௌக்கியமா இருக்கிறச்சே நம்மளோட தேசமும் சௌக்கியமா இருக்கும். நம்மளோட சனாதன தர்மம் மேலும் மேலும் தழைத்தோங்கட்டும். வாய்ப்பு கொடுத்த எல்லா பெரியவாளுக்கும் அனந்த கோட்டி நமஸ்காரங்கள்.